ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டியூட்டோரியல்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேக்கிரவுண்ட் வீடியோ அப்படியே நம்ம வந்து பிளர் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, இந்த வீடியோல ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்ட கொஞ்சம் ஆட் பண்ணி பார்ப்போமே. ஸோ நான் ஆஸ் யூசுவல் கிராஃபிக்ஸ் பேனல் போயிடுறேன். ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் அது என்ன மேபி உங்களுக்கு பிடிச்ச எந்த டெக்ஸ்ட் வேணா வச்சுக்கலாம். இப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு இந்த ட்ரீம் பிக்ன்றத நான் அப்படியே ஜஸ்ட் தள்ளிட்டு, ஓகே ஒரே ஒரு நிமிஷம் இது ஜஸ்ட் லோட் ஆகுது. ஓகே. இதுக்கப்புறம் இத அப்படியே ட்ராக் பண்ணிடுறேன். ட்ராக் பண்ணிவிட்டு நேரா இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து எடிட் போயிடுறேன். இது எல்லாமே நீங்களும் ஜஸ்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பிக் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் தேவையில்லை. இதை பாருங்களேன், இந்த பிக்கு அது எதுக்கு தேவையில்லாமல் இதை எடுத்துகிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த ட்ரீம்னு இருக்கு இல்லையா, இதோட முடிஞ்ச இந்த ஸ்கேலை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். இல்லை இதோட பொசிஷன் வந்து மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் இந்த எக்ஸ் அண்ட் ஒய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து அப்படியே வந்து நிற்கிது. சரி, ஓகே. இப்போ நம்ம திரும்ப வந்து எஃபெக்ட்ஸ் பேனலுக்கு போயிட்டோம். இப்போ ஜஸ்ட் ஒரு ஆர்டினரி டெக்ஸ்ட் வந்து ஒரு வீடியோக்கு ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுருக்கோம். அதாவது ஒரு லேயர் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளர் பண்ண போகிறோம். இந்த டோட்டல் பேக்ரவுண்டை வந்து பிளர் பண்ண போகிறோம். ஸோ பிளரோட எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா காஷியன், GAU ஜஸ்ட் டைப் பண்ணிங்க அப்படின்னா GAUSன்னு டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். இது வந்து அண்டர் பிளர் அண்ட் ஷார்பனில் இருக்கும். ஸோ இது அப்படியே மவுஸோட லெஃப்ட் கிளிக் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நேராக வீடியோவில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். போய் இந்த டைட்டிலில் போட்டுறாதீங்க. டைட்டிலில் போட்டிங்கன்னா வேஸ்ட்டு. சரி, இப்போ போட்டுட்டோம். ஓகே. இப்போ நீங்கள் ஜஸ்ட் அப்படியே இங்கே போனீங்கன்னா எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸில் தான் நம்ம எப்போயுமே ஒர்க் பண்ணுவோம். ஸோ இது தெரியல அப்படின்னா ஜஸ்ட் இந்த இந்த 2 ஆரோ இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் போய் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன எஃபெக்ட் ஆட் பண்ணி போட்டோமோ அது இந்த இடத்துல FX அப்படின்னு இருக்கும். FX அப்படின்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்றது தான் அடோப் ப்ரீமியர் ப்ரோவோட டெர்மினாலஜி. ஸோ இங்கே காஷியன் பிளர்ன்னு இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நமக்கு வந்து பிளரினஸ் தேவை ஜஸ்ட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். பார்த்தீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக பிளர் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளாக பேக்ரவுண்டை ஃபுல்லாக பிளர் பண்ணிட்டீங்க. இன்கேஸ் இப்படியே ரெட்டு கலரில் ஆகிட்டு உங்களோட வீடியோ ஓடவே இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு பதட்டமே படாதீங்க. இந்த இடத்துல எப்பயுமே சீக்வென்ஸில் போயிட்டு ரெண்டர் இன்டு அவுட் இதை வந்து எப்பயுமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நம்மளோட கம்ப்யூட்டரால் வந்து இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணுறதுக்காக தான் இந்த ரெண்டர் இன்டு அவுட் கொடுக்குறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் ஆகும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஃபுல்லாக க்ரீன் கலரில் ஆயிரும். சரி, ஓகே. இன்கேஸ் இப்போ நான் ஃபஸ்ட்டு திரும்ப இதை அன்டூ பண்ணிக்கிறேன். அன்டூன்றது இது பக்கத்துலேயே ரீசெட் பேராமீட்டர் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இது ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு. ஸோ இது ஆஸ் யூஷுவல். இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கை பொறுத்த வரைக்கும் பிளர்ரே இருக்கக்கூடாது. வீடியோ ஜஸ்ட் ஆரம்பித்தோடனே கொஞ்சம் பிளர் ஆகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் போனோடனே இந்த பிளர் வந்து ஸ்டாப் ஆகணும். திரும்ப பிளர் ஆகணும். இப்படி ஏதாவது கொஞ்சம் செட் பண்ணணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்போ எப்படி பண்ணுறது? டென்ஷனே ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ இந்த இடத்துல வந்து இந்த கிளாக் மாதிரி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டாப் வாட்ச் டைப்பில் இருக்கும். இதுக்கு பேர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கீ ஃப்ரேம் செட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீ ஃப்ரேம் அப்படின்னா வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது வந்து நம்ம என்ன பேராமீட்டர், அதாவது நம்ம என்ன இந்த இடத்துல எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ அது அந்த இடத்துல வந்து இந்த டோட்டலி இந்த இடத்துல வந்து தெரியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் வந்து பிளர்ரே கிடையாது. இப்போ இந்த இடத்துல இந்த வீடியோக்கு போயிடுறேன். இந்த இடத்துல பிளர் ஆகணும் அப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வந்து நிற்கும். இப்போ இதை ஸ்பெசிஃபை பண்ணுறேன் எவ்வளோ பிளர் வேணும் அப்படின்னு சொல்லி. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளரினஸ் லெவலை நான் அப்படியே கூட்டுறேன். இங்கே பாருங்கள், லைட் பிளர் ஆகிருக்கு. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் தள்ளிடுறேன். இப்போ இதோட பிளர் லெவல் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் ஜஸ்ட் ஒன்றுமே பண்ணல. ஓகே, இதை அடுத்தது பண்ணுறேன். அடுத்து இன்னும் கொஞ்சம் இந்த வீடியோவில் கொஞ்சம் நான் வந்துடுறேன். இப்போ இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட பிளர் லெவல் ஃபுல்லாக போயிடணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஆட் ஆர் ரிமூவ் இன்னொரு டைம் ஃப்ரேமை கொடுத்துட்டு இந்த இடத்துல ரீசெட் பேராமீட்டர் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக மாறிடும். ஸோ இப்போ ப்ளே பண்ணி தான் பார்ப்பேன் ஃபஸ்ட்லேருந்து. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கும்னு மாத்திரம் ஜஸ்ட் பாருங்கள். ஸோ இன்னொரு டைம் நம்ம ஒன்று பண்ணிப்போம். பெருசாக சீக்வென்ஸ் போயிட்டு ரெண்டரை இன்னொரு அவுட் கொடுத்துரும். சரி, இப்போ ஃபுல்லாக ரெண்டரிங் ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பார்ப்போமே. அப்படியே ஸ்லோவாக பிளர் இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா.
இப்போ பாருங்களேன். எப்படி? ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு இல்லையா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து பேக்ரவுண்ட பிளர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்களேன். இந்த டைம் ஃப்ரேம்ஸ வச்சு நம்ம எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தனா பண்ணோம்னா, இத அப்படியே மவுஸோட லெஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணி இந்த 3 டைம் ஃப்ரேமே இது பண்ணிட்டேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்து ஆட்டோ பெசியர் இல்லன்னா ஈஸ் இன் ஆர் ஈஸ் அவுட் ஏதாவது குடுத்துக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அனிமேஷன வந்து ஸ்மூத்தன் பண்றதுக்காக நான் பண்ண விஷயம் தான் அது. இப்படி பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும். அதுக்காக தான் பண்றது. ஸோ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே ஏன் ரெட் கலர்ல ஆகுதுன்னா, நீங்க எந்த அளவுக்கு எஃபெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு இந்த ரெண்டர் ஆவறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டைம் பிடிக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ அதனால வந்து அடிக்கடிக்கு எஃபெக்ட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ பண்றீங்களோ, எப்பயுமே சீக்வென்ஸ்ல போய் ரெண்டர் இன் டூ அவுட் குடுத்தீங்கன்னா தான், வீடியோ நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா வந்து ப்ளே ஆகும். இந்த இடத்துல ப்ளே ஆவறதுக்கு உங்களுக்கு இன்னும் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் 1/4 குடுத்துட்டீங்கனாலும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும். மேபி பாருங்க கொஞ்சம் கஷ்டப்படுது. பட் இருந்தாலும் எப்படியோ தள்ளிடுது கம்ப்யூட்டர். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிளர் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஸோ இதை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி நான் உங்களை அடுத்த டுட்டோரியலில் பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.